உலகின் படைப்புக்கு காரணம் என்ன? அழியக்கூடியது எது? அழியாதது எது? கடவுள் எப்படி இருக்கிறார்? நாம் எப்படி இருக்கிறோம்? படைப்பில் ஏன் வித்தியாசம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது? கடவுளுக்கும் நமக்கும் ஏதாவது பகை உண்டா? படைப்பில் பாரபட்சம் கடவுள் காட்டுகிறாரா? இல்லை, நாம் செய்யும் நல்வினை தீவினை அனுபவிக்கத்தான் பிறந்திருந்தால் சொர்க்கம் நரகம் என்பது இதுதானே, எதுவும் தனியாக இல்லை. நரகம் என்று வேறு உலகம் என்றால் இந்த உடல் அழிந்தால்தான் உயிர் செல்லும். உடலற்ற உயிர் கனவுலகில் இருக்கும். எதையும் அனுபவிக்காது, எதையும் உணராது. கர்மவினையோடு பயணிக்கும் உயிர் எப்படி தன்னை உணரும்? தண்டனையை அனுபவிக்க உடல் வேண்டும். அப்படியானால் நரகம் இதுதான். செய்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்கு உடல் வேண்டும். அப்படியானால் சொர்க்கமும் இதுதான். உடலற்ற உயிர் எந்த இன்ப துன்பங்களையும் அனுபவிக்காது. இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு பிறப்பெடுக்க வேண்டும். எடுத்த பிறப்பில் அழியக்கூடியதை நம்பி இருக்காமல் அழியாத அந்த பேரானந்த மெய்ப்பொருளை அறிந்து உணர்வதுதான் சொர்க்கம். அழியக்கூடியதை நம்பி இருந்து வாழ்வதுதான் நரகம். நாம் வாழும் பூமிதான் நரகமும் சொர்க்கமும். வாழ்க்கையை நரகமாகவோ சொர்க்கமாகவோ மாற்ற நம்மால் தான் முடியும்.